ஹாய், வெல்கம் டு ஒயிட் மூன் லேடிஸ் டெய்லர். இன்னைக்கு பாருங்க, கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பிளவுஸ்ல டாட்ஸ் எப்படி மார்க் பண்ணணும் அது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால இப்போ நான் பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வச்சிருக்கேன் பாருங்க. நான் இது ஒரு 5 பிளவுஸ் நான் ஒட்டுக்கா கட் பண்ணிட்டேன். நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு பிளவுஸ்ல மட்டும் எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கொக்கி சைடு எடுத்திருக்கேன் பாருங்க. கொக்கி இருக்கிற பக்கத்தை நான் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறத நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஸ்டிச்சிங் பாயிண்ட். மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸோட இங்கே பாருங்கள், ப்ளவுஸில் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த டாட்டோட எண்டு வரைக்கும் பாருங்கள். மார்க் பண்ண இடத்துல வைக்கிறேன், இதுக்கு பக்கத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த டாட்டோட சைஸு, மேக்ஸிமம் டாட்டோட சைஸு இந்த அளவு இருக்கு இல்லைங்களா, இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது நம்மளோட இன்ச் ஸ்டெப்பில் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் இருக்கும். கரெக்டாக இங்கேருந்து 3/4 இன்ச்சு, இங்கேருந்து 3/4 இன்ச்சு. நாம் சென்டர் டாட்டை இப்போ மார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வச்சுட்டேன். அதுலேருந்து 3/4 வச்சுருக்கேன். இப்போ இந்த நேராக எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் அப்படி ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த லென்த் எங்கே வரைக்கும் அவங்க மார்க் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இவ்வளோ நம்ம இங்கே ஸ்டிச்சிங்க்கு கொடுப்போம். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது நம்மளோட சென்டர் டாட்டு. நான் பிடிச்சிட்டேன். அலோ ப்ளவுஸில் வச்சு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதுவும் இந்த சைடை எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். சேம் இதே ப்ராசஸ் தான். கரெக்டாக இங்கே ஸ்டிச்சிங்க்கு நான் விட்டுட்டேன். இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். இந்த டாட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிட்டேன். இதோட டாட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிட்டேன். சேம் இந்த ஆம்போல் சைடும் ஆம்போல் கிட்ட வச்சுக்கோங்க. இது எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். இங்கே ஸ்டிச் கொடுத்துருக்காங்க, அதை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த சென்டர் டாட் மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த கொக்கி டாட்டு. அப்படி இவ்வளோ தான் நீங்கள் தைக்கணும். சேம் இதுவும் இவ்வளோ தான் நீங்கள் தைக்கணும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட் நமக்கு கரெக்டாக இந்த ஷேப்பில் நமக்கு வந்துடும். சேம் இதை வந்து அப்படியே எடுத்து நாம் இதில் வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிட்டோம்னா அப்படியே நமக்கு இந்த பக்கமும் நம்மளோட டாட்டோட அச்சு விடுக்கிறோம். அதை அப்படியே நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதான் வந்து டாட் எப்படி எடுக்கணுங்கிற ஒரு வீடியோ. வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக போடுறேன்.